இப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நல்லா சாப்பிடணும். ஆனா வெயிட்டே போடக்கூடாது அப்படின்னு தோணுது. ஈவினிங் ஆயிட்டா போதும். இந்த 3 படத்துல தனுஷ் காதுக்குள்ள உட்காந்து ஒரு பொம்மை சொல்லுமே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யி சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்னு சொல்லுது. செஞ்சுட்டு இருக்கப்பயே அதே வாய்ஸ், இதெல்லாம் திண்டேன்னா மறுபடியும் பெருத்து பெருத்த குட்டியா மாறிடுவேன்னு சொல்லுது. அச்சச்சோ என்னடா பண்றது, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்ல எல்லாத்துக்கும் தோணுதான்னு தெரியல. இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பலாம் நிறைய சாப்பிடுவேன், ஆனா வெயிட்டே போட மாட்டேன். ஆனா இப்ப இதனோடு தண்ணி பச்சை தண்ணிய குடிச்சா கூட வெயிட் போடுறேன். ஏன்னு தெரியல. ஒரு நாள் ஸ்வீட் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஃபுல்லா டயட் இருந்துக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? இப்படிதான் நான் மெயின்டைன் பண்றேன். ஏன்னா என்னால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப இத ஒரு சாக்கா வச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த செவ்வாய்க்கிழமை எல்லாம் முருகனுக்கு விளக்கு போடுறதுனால முருகனுக்கு பிடிச்ச மாதிரி பிரசாதம் செஞ்சு அப்படியே நம்மளும் சாப்பிட்டுக்க வேண்டியது. இந்த டைம் வந்துட்டு திருப்பாகம் செஞ்சிருந்தேன். இதை செஞ்சு முருகனுக்கு படைச்சா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். பார்க்கலாம் நடக்குதான்னு. இதுக்கு வந்து கடலை மாவை பாலை ஊத்தி நல்லா கரைச்சு எடுத்து ஒரு பேன்ல ஊத்தி நல்லா கெட்டியாற வரைக்கும் கிண்டி கொஞ்சமா நெய்யும் அப்புறம் அரைச்சு வச்ச முந்திரியும் போட்டு கெட்டியான பின்னாடி எடுத்து சாப்பிட்டா செம்மையா இருக்கும்.